நாங்க 2 பேரு எங்களுக்கு பயம் கிடையாது. சாமி சொல்லுங்க. இவன் என் பிள்ளை, இவனுக்கு இன்னும் குழந்தை இல்ல. கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? என்ன கல்யாணமே ஆகல. சாமி பொறுமை பொறுமை பொறுமை. சும்மா இருடா, சும்மா இருடா. இப்ப நான் என்ன பண்ணேன்? என் கல்யாணத்துக்கு பொண்ணுதான் வேணும், பார்த்து தரீங்களா? சும்மா இருடா சாமி, இவன் என் பிள்ளை சாமி. இவனுக்கு ரொம்ப வருஷமா நாங்க பொண்ணு தேடுறோம் சாமி, பொண்ணே அமைய மாட்டேங்குது. இது அவனோட ஜாதகம். இதை பார்த்து எப்போ பொண்ணு அமையணும் கொஞ்சம் சொல்லுங்க சாமி. இந்த ஜாதகக்காரனுக்கு இன்னைக்கு நிலைமைக்கு 2 கல்யாணம் ஆயிருக்கு, இன்னும் ஆகலன்னு சொல்றீங்க. எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க ஐயா. இது வரைக்கும் 2 பிள்ளைய லவ் பண்ணியிருக்காங்க ஐயா. இந்த ஆள்கிட்ட வந்து சொன்னேன், அப்பா இந்த மாதிரி பிள்ளைய லவ் பண்றேன்னு. அதுக்கு இந்த ஆள் என்ன சொன்னா அப்படி தெரியுமா? ஜாதி அந்தஸ்து அது இதுன்னு சொல்லி என்ன ஏதோ பண்ணி அடிச்சு அது இதுன்னு சொல்லி இந்த 2 லவ்வையும் முடிச்சு விட்டாங்கய்யா. அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க ஐயா. உனக்கு திரிசா மாதிரி அழகான பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் 6 வருஷமா கல்யாணம் ஆகாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். பொண்ணாமைய மாட்டேங்குதுங்கய்யா. கல்யாணம் ஆகணும்னா ஒரே ஒரு வழிதான். செய்வியா? செய்வியா? சொல்லுங்கய்யா, என்னன்னாலும் பண்ற சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. உனக்கு கல்யாணம் ஆகணும்னா உங்க அப்பாவை கொன்று